இந்த காணொலி வழியாக உங்களோடு தேவ வசனத்தை பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். நண்பர் சுவிசேஷ ஜெபக்குழு சார்பிலே உங்களை வரவேற்கிறேன். இன்றைய ஆத்துமா மன்னா 1 கொரிந்தியர் 10:13 மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையை அல்லாமல் வேறே சோதனையை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுவதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பித்துக் கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குகிறார். இந்த வசனத்தை தியானிக்கும் பொழுது கொரிந்தி பட்டணம் ஒரு பெரிய கப்பல் நிறைந்த வியாபார பட்டணம். அங்கு பல வகையான நாட்டு மக்கள் யாவரும் ஒன்றாக கூடி வருகின்ற காட்சியை பார்க்கிறோம். அந்த பட்டணத்திலே விக்கிர ஆராதனை, விபச்சாரம், வேசித்தனம் போன்ற முறுமுறுப்பு போன்ற பல வகையான பாவங்களை பார்க்கிறோம். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே பவுல் அநேக மக்களை கிறிஸ்துவின் அண்டையில் கொண்டு வந்து இரட்சிப்பின் பாதையில் வழி நடத்தி அவரை பரிசுத்தமான பாதையில் கொண்டு செல்கிறார். அப்படிப்பட்ட நேரத்திலே அவர் இந்த வசனத்தின் வழியாக நம்மையும் உற்சாகப்படுத்துகிறார். எப்படிப்பட்ட சோதனை வந்தாலும் தேவன் அந்த சோதனையை மேற்கொள்ளவும் வெற்றியுள்ள வாழ்க்கையை வாழவும் நமது ஆண்டவர் உதவி செய்வார். நமது ஆண்டவர் ஜீவனுள்ள தேவன், அவர் நம்மோடு இருக்கிறார். ஜெபம் செய்வோம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த நாளுக்காக நன்றியோடு நம்மை துதிக்கிறோம். எங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் நீர் எங்களோடு கூட இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் ஒருவரே வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமை உள்ள ஜீவனுள்ள தேவனா இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, யோசேப்பின் வாழ்க்கையில் வெற்றியுள்ள வாழ்க்கையை வாழச் செய்த தேவன் எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் குடும்ப வாழ்க்கையிலும் சமூக வாழ்க்கையிலும் ஒரு வெற்றி உள்ள வாழ்க்கையை வாழத்தக்கதாக நீர் எங்களோடு கூட இருப்பதற்காக நன்றி செலுத்துறோம். அப்பா, நீர் கொடுத்த பரிசுத்த உடன்படிக்கை பெட்டியாக இந்த வேதாமத்திற்காக நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே, இந்த வேதத்தை நாங்கள் ஒவ்வொரு நாளும் தியானிக்கும் போதும் அதன்படி வாழ ஆவியானவர்கள் கொடுக்கிற வல்லமுள்ள கிருபைகளுக்காக நன்றி செலுத்துறோம். ஆண்டவரே, இந்த மன்னாவின் வழியாக கேட்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே எல்லா சோதனையிலிருந்து விடுவித்து ரட்சிக்க வல்லமுள்ள தேவனாக இருப்பதற்காக நன்றியோடு துதிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.